Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தியரி ஆஃப் மெஷின் சப்ஜெக்டில் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட். ஸோ அதை பற்றின டீட்டெயில் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்னா என்ன, ஸோ ஒரு 4 பார் மெக்கானிசமில் ஒவ்வொரு லிங்க்ஸ்க்கும் அது எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். So first on the instantaneous center method. So அப்படினா என்னன்னு பார்க்கலாம். An imaginary instantaneous point about which a link is assumed to rotate. அதாவது ஒரு 4 bar மெக்கானிசம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 bar மெக்கானிசம் இருக்கு. ஸோ இந்த 4 லிங்க் இருக்கு. நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு செகண்ட் லிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இமேஜினரி பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அந்த பாயிண்டை பொறுத்து இது ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த உங்களுக்கு அந்த பாயிண்ட் at which the link is assumed to rotate தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இஸ் 0. இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த அட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வந்து அந்த லிங்க்ல அந்த பாயிண்ட்டுக்கு வந்து 0வா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ரொட்டேட் ஆகிறது அந்த பாயிண்டை பொறுத்து தான். ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது v is equal to r omega, linear velocity is equal to radius into angular velocity ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை பொறுத்து இந்த லிங்க் வந்து இப்போ ரொட்டேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வெலாசிட்டி 0 ஆகிடும். இந்த லிங்க்ல இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அனாலிசிஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இது வந்து வெலாசிட்டி அனாலிசிஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2 லிங்க் எடுத்துட்டோம்னா 2 லிங்க் வந்து ஒரு ஜாயிண்ட்ல கனெக்ட் ஆகிடுது 1 and 2. ஸோ இதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா அதோட ரெண்டுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜாயிண்ட், ஸோ அதான் அதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஆஃப் 1 and 2. அதே மாதிரி 2 and 3க்கு இங்கே, 3 and 4க்கு இங்கே, 4 and 1க்கு இங்கே. இப்போது ரெண்டும் அட்ஜசன்ட் லிங்க்ஸ் இல்லாமல் ஆப்போசிட் லிங்க்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஆர் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா 1 and 3 இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. ரெண்டு போய் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் அந்த லிங்க்ஸ்க்குரிய இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஸோ இந்த ரெண்டு லிங்க்ஸும் இந்த பாயிண்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஸோ இது வந்து I31. அதே மாதிரி 2 and 4 ஆப்போசிட் லிங்க்ஸ்க்கு சென்டர் வந்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகுது. ஸோ I2 and 4க்கு இங்கே. ஸோ இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட். இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஒரு மெக்கானிசம்க்கு எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்குன்னா I is equal to n into n minus 1/2. என்னன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். இப்போ 4 பார் எடுத்துட்டோம்னா 4 லிங்க்ஸ், 4 into 3/2 போட்டோம்னா 6 இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ கிராஃப் மெத்தடில் பார்த்தோம்னாவே நம்ம 6 வந்து எங்கெங்கே வருது, ஸோ அதோட பொசிஷன் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் 6 சென்டர்ஸ் மொத்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐசிங்கிறது இமேஜினரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அட் விச் ரொட்டேஷன் will be pure. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இமேஜினரி பாயிண்ட்டு, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்னா இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு லிங்க்கும் பியூர் ரொட்டேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு லிங்க் இருக்குது, பின் ஜாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பேர் ரிவால்விங் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து ரெண்டுக்கும் கனெக்டாக அந்த ஜாயிண்ட் தான் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும். வந்து ஒரு ரோலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு ரோலர் வந்து அப்படியே ரோல் ஆகி போகுது. அப்படி இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டும் எங்கே கான்டாக்டில் இருக்கோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். இதே ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் பிளேன் சர்ஃபேஸில் ஒரு ஸ்லைடர் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா, இது வந்து இப்போது எந்த பாயிண்ட்ல இந்த லிங்க் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் பிளேன் எடுத்துட்டோம்னா அதுக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்ஃபினிட்டிவ்ல இருக்கும். இதே ஒரு கர்வ்னா நமக்கு அதுக்கு ரேடியஸ் சென்டர் வந்து பாயிண்ட் கண்டுபிடிச்சலாம். இதே ஸ்ட்ரெயிட் லைன்னா அந்த ரேடியஸ் இந்த சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்ஃபினிட்டிவ். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து இன்ஃபினிட்டிவ் பாயிண்ட்ல வந்து இருக்கும் ஃப்ரம் தி ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ ஸ்லைடர் ஆன் ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸ் வந்துன்னா இப்படி. இதே ஸ்லைடர் வந்து ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸாக இருக்குன்னா அந்த கர்வேச்சர் இருக்குல்ல, அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது எங்கே இருக்கும் அந்த பாயிண்ட் அதோட சென்டர் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்லைடர் வந்து கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்குது. இதே வந்து ஒரு சர்க்குலர் சர்ஃபேஸ்,
ஸோ ரொட்டேஷன் வந்து பியூர் சர்க்குலராக இருக்குது கான்ஸ்டன்ட் ரேடியஸ் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். இது வந்து ஒரு குறிப்பிட்ட கர்வேச்சர் வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டு வருது. இது வந்து கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் வந்து மூவ் ஆச்சுன்னா இப்போ வந்து சென்டர் ஆஃப் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் instantaneous centers for different types of joints. Next வந்து instantaneous center இப்போ பார்த்துருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டப் டூத்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டப் டூத்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மல் இன்வல்யூட் ப்ரொஃபைலில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வந்து அவுட் சைடு அடானமில் ரிமூவ் பண்ணிட்டு வைக்கிறதுனா ஸ்டப் டூத். ஸோ ஸ்டப் டூத் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு லோ. இன்வல்யூட் வந்து கம்பேர் பண்ணும்போது இது மெட்டீரியல் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் லோ, இன்டர்ஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருக்காது தெரியும். நெக்ஸ்ட் வந்து கியர் வித் ஸ்மால் நம்பர் ஆஃப் டீச். ஸோ இது வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் டீச் வந்து இருக்கும் ஸ்டப் டூத்தில். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டர் தன் தி ஸ்டாண்டர்ட் டூத். ஸ்டாண்டர்ட் டூத்தை விட உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும், அதுதான் ஸ்டப் டூத்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஸ்டப் டூத்துக்குரிய பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து லீவிஸ் ஈக்குவேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். லீவிஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, அப்ளைட் லோட் மஸ்ட் பி ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் லோட் தான் இதில் அப்ளை பண்ணுவாங்க, டைனமிக் லோட் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கியர் டூத் இஸ் அஸ்யூம்ட் ஆஸ் எ கேன்டிலிவர் பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம கியர் டூத் தெரியும். ஸோ ஒரு அந்த கியர் ப்ரொஃபைல்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லோகோவை எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு கியர் டூத், ஒரு கியர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் டூத் ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர், அவுட்டரில் வந்து கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா லீவிஸ் ஈக்குவேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் கியர் டூத் வந்து அசியூம்ட் அஸ் கேண்டிலிவர் பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். ஸோ லீவிஸ் ஈக்குவேஷனில் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிங்கிள் பேர் ஆஃப் டீத் பார்ட்டிசிபேட்ஸ் இன் பவர் டிரான்ஸ்மிஷன். ஒரு அட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு கியரில் இருக்க ஒரு டூத், இன்னொரு கியரில் இருக்க இன்னொரு டூத், ரெண்டும் சேர்ந்து ஒரு பேராக இருக்குது. சிங்கிள் பேர் ஆஃப் டீத்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் அட் அண்ட் இன்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் ஆகும். ஒரே பாயிண்டில் உங்களுக்கு நிறையா டூத் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணாது. அதாவது டிரைவர் கியர், ட்ரிவன் கியர் ரெண்டுலையும் சேர்த்து நிறையா டூத்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது, ஒரே பேர் ஆஃப் டூத்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். இதுதான் லீவிஸ் ஈக்குவேஷன். லீவிஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாட்டிக் லோட் தான் அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கியர் டூத் வந்து எப்படி அசியூம் பண்ணியிருப்பாங்கன்னா கேண்டிலிவர் பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து சிங்கிள் பேர் ஆஃப் டீத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அட் அன் இன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கட்டிங் டைம் பை ரிட்டர்ன் டைம். குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து எப்போவுமே கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படின்னா கட்டிங் டைம்னால எப்போவுமே ஒரு ஆப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ரிட்டர்ன் கட் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு டூல் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு தேவைப்படுற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும், கட்டிங் தான் அதிகமாக டைம் இருக்கும். ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் 1 எப்போவுமே. திஸ் இஸ் கட்டிங் டைம் இஸ் கிரேட்டர் தேன் ரிட்டர்ன் டைம். ஸோ இதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாகிள் மெக்கானிசம்னு என்ன பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 4 பார் மெக்கானிசம் எடுத்துட்டோம்னா அது இப்போ ஒரு 4 பார் மெக்கானிசம் எடுத்துட்டோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் டு ஓவர் கம் லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் வித் ஸ்மால் டிரைவிங் ஃபோர்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கிறது, அதாவது அவுட்புட் மோஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப அதிகமான உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து ஸ்மால் டிரைவிங் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் டாகிள் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அது எப்போனா ஸ்டோன் க்ரஷர்ஸ்க்கெல்லாம் ஸ்டோன் எல்லாம் க்ரஷ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் ஸ்மால் டிரைவிங் ஃபோர்ஸ் கொடுத்து தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டாகிள் மெக்கானிசம். அப்புறம் எம்பாசிங் க்ரஷர்ஸ், ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க டாகிள் மெக்கானிசம். டாகிள் பொசிஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸில் வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து டாகிள் பொசிஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராங்கோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பார்த்தோம்னா இந்த பீட்டாங்கிறது உங்களுக்கு இது ப்ரெஷர் ஆங்கிள், இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் மியூங்கிறது. ஸோ இப்போ கிராங்குக்கும் கப்ளருக்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆங்கிள், இதே கப்ளருக்கும் அவுட்புட் லிங்க்குக்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள். டிரான்ஸ்மிஷன் எங்கே ஆகுதோ அது டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள். இது உங்களுக்கு வந்து இன்புட் எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு இந்த இன்புட் ஆங்கிள், அதாவது ப்ரெஷர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கலாம், அதாவது இந்த ரெண்டு லிங்க்கும் ஸ்ட்ரைட் லைனில் வந்துடலாம். இது வந்து இப்படி கீழே ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க,
இப்படி ரொட்டேட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக கீழே இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்தோடனே ரெண்டும் இன்லைன் ஆகிடும். அப்போ ஆங்கிள் வந்து 0 ஆகிடும். இதே வந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி போயிடுச்சு. இந்த 2 பாயிண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. அதாவது ரெண்டும் 180 டிகிரி இருக்குது. ஸ்ட்ரைட் லைன் வருது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இதை பேங்க்குக்கு வந்து பார்த்தோம்னா 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷர் ஆங்கிள் 0, ஒன்று வந்து ப்ரெஷர் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இதுதான் இது. ஸோ இதுதான் டாகிள் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ வித் திஸ் வீடியோ நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட்னா என்னன்னு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ, டாகிள் மெக்கானிசம், டாகிள் பொசிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்டெப் 2 பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் டிஓஎம் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க வீடியோஸ் பார்த்துட்ருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க, நம்மளோட எஃபர்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.